ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரொம்பவே ஹெல்த்தியான பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா நிறைய பூண்டு, நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கருகிடக்கூடாது வெந்தயம். அதோட பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து உங்களோட விருப்பம் தான். நிறைய செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெரிய பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சின்ன பல்லுனா முழுசாக கூட போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். முழுசாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த கோல்டன் கலரில் வரணும். லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ஆகுதுல, இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா புளியும் ஊற்றுறதுனால அப்படின்னா தக்காளி வந்து நிறையா போடுறது தேவையில்லை. அப்போ ரொம்ப புளிப்பாயிரும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ அதை மூடி போட்டு மூடி தக்காளி வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவும் அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டா மசாலா தூள் கருகி போயிடும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்துறீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். உடனே மட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய வேண்டாம், வெங்காயம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். பாத்திரம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ஜாஸ்தி மட்டும் சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னா இந்த டைமில் ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க. நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு எடுத்தோம் அப்படின்னா பாதி அளவுக்கு குழம்பு இருக்கணும், பாதி அளவுக்கு பூண்டு இருக்கணும். அதோட ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை நல்லா மிக்சியில் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் ஊற்றிக்கோங்க. அதுக்காக ரொம்ப ஊற்றாதீங்க. தேங்காய் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாதி குழம்பு இருக்கணும், பாதி அளவுக்கு பூண்டு வெங்காயம்லாம் இருக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண போகிற டைமில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை. நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா தான் பெரிய வெங்காயத்தில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாப்பாட்டை போட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு முட்டை அவிச்சு நல்லா உதிரி உதிரியான முருங்கைக்கீரை பொரியல் வச்சு நம்மளோட பூண்டு குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் குழம்பு. ரொம்ப தண்ணியாக மட்டும் வச்சிடாதீங்க, டேஸ்ட்டே போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட சாதத்தில் இந்த பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா